வணக்கம் நண்பர்களே. இன்று நமது மிஸ்டர் பிசிக்ஸ் தமிழ் சேனலில் செல்லின் ஆற்றல் நிலையமான மைட்டோகாண்ட்ரியா பற்றி பார்க்கப் போகிறோம். மைட்டோகாண்ட்ரியாவின் வரலாற்றை முதலில் காண்போம். 1857ஆம் ஆண்டு ஆல்ஃபர்ட் வான் கோலிகர் என்பவர் முதலில் தசை செல்களில் இதை கண்டறிந்தார். 1898ஆம் ஆண்டு கார்ல் பெண்டா இதற்கு மைட்டோகாண்ட்ரியா என்று பெயரிட்டார். 1957ஆம் ஆண்டு பிலிப் சீகேவிட்ஸ் இதை செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைத்தார். மைட்டோகாண்ட்ரியா ஒரு இரட்டை சவ்வு கொண்ட நுண்ணுறுப்பு ஆகும். இதன் முக்கிய பாகங்கள்: 1. வெளிச்சவ்வு. இது மென்மையானது. இதிலுள்ள போரின்கள் எனப்படும் புரதங்கள் மூலக்கூறுகளை உள்ளே அனுமதிக்கின்றன. 2. உட்சவ்வு. இது பல மடிப்புகளை கொண்டது. இந்த மடிப்புகள் கிறிஸ்டே என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஏடிபி உற்பத்திக்கான பரப்பளவை அதிகரிக்கின்றன. 3. மேட்ரிக்ஸ். இது உட்சவ்வுக்கு உள்ளிருக்கும் கூழ் போன்ற பகுதி. இதில் என்சைம்கள், 70S ரிபோசோம்கள் மற்றும் வட்ட வடிவ DNA உள்ளன. 4. F1 துகள்கள். இவை கிறிஸ்டேவின் மீது காணப்படும் மிகச் சிறிய துகள்கள். இவை ஏடிபி உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மைட்டோகாண்ட்ரியாவின் பணிகள்: முதலாவதாக, செல் சுவாசத்தின் மூலம் உணவை எரித்து ஏடிபி என்ற ஆற்றலை உருவாக்குகிறது. இரண்டாவதாக, செல்லிற்குள் கால்சியம் அயனிகளின் அளவை சீராக வைக்கிறது. மூன்றாவதாக, அமினோ மற்றும் கொழுப்பு அமிலங்களின் வளர்சிதை மாற்றத்தில் பங்கேற்கிறது. நான்காவதாக, சேதமடைந்த செல்களை அழிப்பதற்கான சிக்னல்களை வழங்குகிறது. தாவரம் மற்றும் விலங்கு செல்களுக்கு இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகளை பார்ப்போம். 1. செல் சுவர். தாவர செல்களில் செல்லுலோசாலான உறுதியான செல் சுவர் உண்டு, ஆனால் விலங்கு செல்களில் இது கிடையாது. 2. வடிவம். தாவர செல்கள் நிலையான செவ்வகம் அல்லது சதுர வடிவம் கொண்டவை, ஆனால் விலங்கு செல்கள் நிலையற்ற உருண்டை வடிவம் கொண்டவை. 3. பசுங்கணிகம். தாவரங்களில் ஒளிச்சேர்க்கைக்காக பசுங்கணிகம் உள்ளது, ஆனால் விலங்கு செல்களில் இது இல்லை. 4. வெற்றிடம். தாவர செல்களின் நடுவே ஒரு பெரிய மைய வெற்றிடம் இருக்கும். விலங்கு செல்களில் சிறிய அளவிலான பல வெற்றிடங்கள் இருக்கும். 5. சென்ட்ரியோல். விலங்கு செல்களில் செல் பிரிதலுக்கு உதவும் சென்ட்ரியோல்கள் உள்ளன. தாவர செல்களில் இவை பொதுவாக இருப்பதில்லை. 6. உணவு சேமிப்பு. தாவரங்கள் உணவை ஸ்டார்ச் வடிவில் சேமிக்கின்றன. விலங்கு செல்கள் உணவை கிளைகோஜன் வடிவில் சேமிக்கின்றன. இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற அறிவியல் தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.